அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 15/7/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 1:30 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:06 மணி. மிதுன லக்னத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணுமா? இந்த ஜோதிட பலன்கள் என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வாக அமையலாம். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும். இன்று உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும். செயல்களை திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலமாக முன்னேற்றம் காணலாம். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களோடு மோதல் காணப்படலாம். பணியிடத்தில் சுமூகமான சூழ்நிலை அமைய பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும். ஈகோ உறவினுடைய நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவீனங்கள் காணப்படலாம். நிதியில் ஸ்திரத்தன்மை பராமரிக்க சிக்கனமும் சேமிப்பும் அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நிலையான ஆரோக்கியத்திற்கு உணவில் கவனம் செலுத்த வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையான போக்கு காணப்படலாம். இதனால் எளிதில் வெற்றி அடைய முடியும். இன்று பயனுள்ள முக்கியமான முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படுகிறது. பணிகளை உற்சாகமாகவும் எளிதாகவும் செய்வீர்கள். பணிகளை விரும்பி ஏற்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்று பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீர்கள். உறவினுடைய பிணைப்பை வலுப்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிக அளவு காணப்படலாம். பணம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தகவல் பரிமாற்றத்தின் போது அதிகமான கவனமாக இருக்க வேண்டும். சிறந்த திட்டமிடல் உங்களுக்கு வேண்டும். உறுதியை வெளிப்படுத்த வேண்டும். பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியில் தொழில் சார்ந்த அணுகுமுறை வேண்டும். உங்களுடைய முயற்சி அதிக அளவில் இருந்தாலும் அதிக அங்கீகாரம் கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. துணையோடு பேசும்போது நகைச்சுவை அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவு பணம் தக்க வைத்துக் கொள்ள இந்த நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்காது. பணப்பற்றாக்குறை காணப்படலாம். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் குறைந்து காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படாது. தொண்டை வலியால் அவதிப்பட நேரிடலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீக விஷயங்களில் அதிகமான ஆர்வத்தை வளர்த்து கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியும் ஆறுதலும் கிடைக்கும். இழந்தது போன்று உணர்வு காணப்படலாம். பணியை பொறுத்தவரை பணியில் குறைந்த அளவு வளர்ச்சி காணப்படலாம். பணிகளை மேம்படுத்த பயனுள்ள திட்டங்களை தீட்ட வேண்டும். சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை குறித்து துணையோடு கலந்து ஆலோசிப்பீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண விஷயத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். எனவே கவனமாக இருக்க வேண்டும். பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயினுடைய உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய செயல்களை ஆற்றுவதில் சில தடைகள் காணப்படலாம். இன்றைய நாளை நீங்கள் கவனத்தோடு திட்டமிட வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக ஆற்ற மிகுந்த முயற்சி வேண்டும். உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில் ஆற்ற திட்டமிட வேண்டும்.
குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு மாறுபடக்கூடிய மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள். நட்பான சகஜமான அணுகுமுறை வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்களில் விரைப்புத்தன்மை காணப்படலாம். ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் வேண்டும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. இலக்குகளை அடைந்து முயற்சி அடைவீர்கள். முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை சிறந்த பலன்கள் காண வாய்ப்புள்ளது. புதிய வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு சிறந்ததாக முடியும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வை நகைச்சுவையாக துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இதன் மூலமாக அன்பு வெளிப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் உங்களுக்கு சரளமாக காணப்படாது. இன்று பணப்புழக்கம் இருக்கும், ஆனாலும் கவனமாக இருக்க வேண்டும். சிறந்த முறையில் பணத்தை பராமரிக்க வேண்டும். உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சிறந்த மாற்றம் காணப்படும். இன்று சாதகமான நாளாக அமையலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று சுமூகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். பயணங்களுக்கான வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் கலகலப்பாக பழக வேண்டும். துணையுடன் அனுசரணையான போக்கை பராமரிக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று உற்சாகமான நாளாக அமைகிறது. உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் போன்ற பண வரவு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிக அளவில் காணப்படும். பண வரவும் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்போடு காணப்படுகிறது. ஆற்றல் அதிகரித்து காணப்படும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வழிபாடு, ஸ்லோகம், மந்திரம் இவற்றின் மூலமாக ஆறுதல் மற்றும் திருப்தி பெறலாம். உங்களுடைய செயல்கள் சிறப்பாக அமைய அவற்றை நீங்கள் திட்டமிடுங்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை முறையாக திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலமாக நற்பலன்களை பெற முடியும். மேலதிகாரிகளோடு அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேச்சுவார்த்தை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் வகையில் இருக்காது. இருவருக்கும் இடையில் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை திட்டமிட்டு பராமரிக்க வேண்டும். செலவினங்கள் அதிகரித்து காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் வேண்டும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள் அல்ல. முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது அல்லது தள்ளி போட வேண்டியது நல்லது. நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலமாக விருப்பப்படி செயலாற்றலாம். பணியை பொறுத்தவரை கடினமாக உழைத்தாலும் அதற்கான பாராட்டு கிடைக்காது. இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம். பணிகள் கடினமாக காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனநிலையை பொறுத்து செயல்கள் காணப்படலாம். துணையோடு மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சேர்ப்பதற்கு குறைந்த வாய்ப்புகளே காணப்படுகிறது. அதிர்ஷ்டம் குறைவாக காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி அல்லது இருமலுக்கான வாய்ப்புள்ளது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். முக்கியமான முடிவுகள் இன்று பலன் கொடுக்கும். நீங்கள் இன்று பிரகாசமாக இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் மிகுந்த திருப்தி காணப்படும். இன்று உங்களுடைய மேலதிகாரிகள் மற்றும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுடைய ஆதரவு கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நல்லுறவு காணப்படும். இன்று சிறந்த தகவல் பரிமாற்றத்திற்கான காரணமாக இருவருக்கிடையே அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். பயனுள்ள திட்டங்களில் முதலீடு செய்வதன் மூலமாக பண வளர்ச்சி காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஸ்திரத்தன்மையோடு காணப்படுவீர்கள். இதனால் ஆரோக்கியமாக சிறந்து விளங்குவீர்கள். பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் காணப்படாது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் செயல்களை வெற்றி பெற முடியும். பொறுப்புகளை திறமையாக செய்வதே உங்களுக்கு இன்றைய குறிக்கோளாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவீர்கள். சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும். திறமை இன்று பாராட்டை பெறும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு சிறந்த தகவல் பரிமாற்றம் கொண்டிருப்பீர்கள். இதனால் துணையினுடைய உணர்வை புரிந்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை சௌகரியமாக இருப்பீர்கள். நிதியை பொறுத்தவரை பயனுள்ள முடிவுகளை எடுப்பீர்கள். பணத்தை திறமையோடு பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். இன்று உங்களுடைய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் உறுதியோடு இருக்க வேண்டும். கவனத்தோடு செயலாற்ற வேண்டும். தைரியமாகவும் துணிவாகவும் இருக்க முயல வேண்டும்.
பணியை பொறுத்தவரை இன்று பணியின் காரணமாக மேல் அதிகாரிகள் மற்றும் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களோடு சில விரும்பத்தகாத தருணங்களில் சந்திக்க வேண்டியிருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு சில அசௌகரியமான உணர்வுகளை எதிர்கொள்வீர்கள். மகிழ்ச்சியை தக்க வைக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது. குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற கவலைக்கு ஆளாக நேரிடலாம். இதனால் பதட்டமும் தலைவலியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.